கொஞ்சம் தூரம் அப்படியே வாக்கிங் மாரி போயிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இணக்கமான நல்ல சூழ்நிலைகள் உங்களது குடும்பத்தில செலவுகள் அதிகமாக இருந்தாலும் சரி, உங்களது செலவுகளிலும் பட்ஜெட் போட்டு இன்னைக்கு செலவு பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களே எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம். உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் மனதளவில் கூட, மனசார கூட யாருக்காகவும் துன்பமே நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் ஓங்கிய புகழ் பெற்று நீடூழி வாழ இறைவனின் பரிபூர்ண அருளை பெற்று செல்வ செழிப்புடன் வாழ இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் உண்டு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் இருக்க வேண்டும், அனைத்து இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். நமது சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும் நண்பர்களே. எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையும். இன்றைய தினத்தை பிறந்த நாளாகவோ அல்லது இதர சில சுபகாரிய தினமாகவோ, உதாரணமாக கல்யாண நாளாகவோ கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இதயங்கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளார போலாம். இன்றைய தினம் 31 மே 2022ங்க, செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் வைகாசி மாதம் 17ஆம் நாளுங்க. மேலும் இன்றைய தினம் ஒரு கரி நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் 9ஆம் இடத்தில் உச்சமடைந்து காணப்படக்கூடிய ஒரு அருமையான யோகமான சூழ்நிலை காணப்படுதுங்க. மேலும் 7ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை மிகுந்த நன்மையை தரக்கூடியதாக சிறப்பாக அமைந்துள்ளதுங்க. லாபஸ்தானாதிபதி சந்திரனும் சிறப்பான நிலையில் உள்ளது. 2 கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்க்கிறது. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு சிறந்த தினமாக கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்கும். எனவே அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. முக்கியமான செலவுகளை மட்டும் செய்துவிட்டு மற்ற செலவுகளை ஒரு நாட்கள் தள்ளி போடுவது மிகுந்த நன்மை தருங்க. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான யோகம் இருக்குங்க. எனவே நீங்கள் எந்த விதமான இன்டர்வியூவையும் இன்றைய தினம் இளைஞர்கள் மிஸ் செய்துவிட வேண்டாம். யாராக இருந்தாலும் இன்றைய தினம் வேலை வாய்ப்பில் கிடைக்கும் பொன்னான வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனியில் மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இன்றைய தினம் நீங்கள் அனைத்து விதமான காரியங்களையும் செய்யலாம். உகந்த நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகிறது. எனவே உங்களது காரியங்களில் நீங்கள் தடைகளை ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை. செலவுகளை மட்டும் கொஞ்சம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு ஏற்கனவே வேலை கிடைச்ச அலுவலகத்தில் பணிபுரியவங்களுக்கு இன்னைக்கு ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. மேலும் சம்பள உயர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த இன்க்ரிமெண்ட்டும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நண்பர்களே. நேற்றைய தினம் வீடியோ நம்மளால் போட முடியல. நேயர்கள் எல்லாமே எங்களை மன்னிக்கணும். என்னாச்சுன்னா நேற்று கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. எங்களால் வீடியோ பப்ளிஷ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இனிமேல் அது நடக்காமல் பார்த்துக்கிறோம் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உத்தியோகத்தில் கொஞ்சம் உங்களது வேலைகளில் கவனமாக இருங்க. இல்லைன்னா உங்களது உயர் அதிகாரியோட கோபத்துக்கு ஆளாக நேரிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனவே கொஞ்சம் உங்களது அலுவலக பணிகளில் கவனமாக இருக்கிறது நல்லது நண்பர்களே. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்குங்க. அமைதியான ஒற்றுமையான மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களது குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. வேகமாக தொடங்கிய சில காரியங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் தேக்கமாகலாம். பாதியில் உங்களது காரியங்கள் நிற்க வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு நல்ல நன்மைகள் விரைவிலேயே நடைபெறும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது உடல் நோய்கள் என்ன நோய்கள் இருந்தாலும் சரி, அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க. அதுக்கான சிறப்பான ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. உங்களுடைய நிதி நிலைமை பண வரவுகள் அதிகரிப்பதன் மூலமாக நிச்சயமாக உயரும். அதே நேரம் செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மற்றவங்க எல்லாருடைய தேவைகளையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே இன்று ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு பக்கமாக உங்களை பிச்சை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பட்ஜெட் போட்டு எந்த செலவு செய்யணுமோ அந்த செலவை மட்டும் செய்துவிடுவீர்கள். மற்ற விதமான கமிட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்றைய தினம் யாருக்காகவும் நான் இதை செஞ்சு தரேன் அதை செஞ்சு தரேங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. ஆனால் செஞ்சு தரும்போது உங்களால் முடிஞ்சால் செஞ்சு தரும்போது அவங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியானதாக அமையும். ஆனால் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு உங்களால் முடியாமல் போயிடுச்சுன்னா அது அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும். சரி, அதில் நீங்கள் இன்னைக்கு கவனமாக இருங்க. இன்றைய தினம் திருமணம் மற்றும் இதர சுபகாரியங்களுக்கான வாய்ப்புகள் கூடி வருது. எனவே திருமணம் முயற்சிகளை கண்டிப்பாக மேற்கொள்ளலாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலுடன் உங்களுக்கு ரொமான்ஸுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்றைய தினம் உங்களது இலட்சியங்களை நீங்கள் கடின உழைப்புகள் மூலமாக அடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கூடவே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பொறுமை. என்னதான் நீங்கள் கடினமாக உழைச்சாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஒரு வார்த்தை தப்பாக பேசுறதோ அல்லது சில செயல்களை தேவையில்லாத செய்து விட்டாலோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்ச அந்த அனைத்து விதமான கடின உழைப்புகளும் மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் செஞ்ச சிறிய தவறோ சிறிய பேச்சு தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஸோ எங்களது இலட்சியங்களை நீங்கள் அடையணும் அப்படின்னா பொறுமையும் கூடவே அவசியங்க. கடின உழைப்பு மட்டும் பத்தாதுங்க. இன்றைய தினம் உங்களை பிஸியான நேரத்தில் உங்களுடைய வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு மாலை நேரத்தில் நீங்கள் இன்னைக்கு
உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட பூங்கா போன்ற சில அருகில் உள்ள சிறிய இடங்களுக்கு சென்று காலார நடந்து வருவது உங்களுக்கு நல்லதுங்க. அப்படி காலார நடந்து வந்தீங்க அப்படின்னா உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களது மனதை வென்ற உங்களது காதலர் அல்லது உங்களது மனதை வென்ற வாழ்க்கை துணையிடமிருந்து ஒரு இனிமையான சர்ப்ரைஸை கட்டாயமாக இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குங்க. காதல் வாழ்க்கை இன்றைய தினம் மிகச்சிறப்பான சூழ்நிலையில் காணப்படுது. பேச்சுக்கள்ல கவனமா இருங்க. மற்றபடி உங்களுக்கு காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் பச்சை கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 7ஆம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையுங்க. நமது கன்னிராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கன்னியுடைய ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு நீங்க பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பயணங்கள் செஞ்சு வருவீங்க. உங்களது மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணையருடன் நீங்கள் சிறுதூர பயணங்கள் போயிட்டு வர்றது, பக்கத்தில் இருக்க பார்க்குக்கோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு இடங்களுக்கோ நீங்கள் காலார நடந்து சென்று உங்களது வாழ்க்கை துணையுடன் நடந்து செல்வது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையுங்க. மேலும் எந்த விதமான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தாலும் அதை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான நல்ல நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவுகள் உண்டு, சேமிப்புகள் அதிகரிக்கும். ஆனாலும் செலவுகளை பட்ஜெட் போட்டு செலவு பண்றது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் உங்களது சகோதரர் வழியில், குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதரர் வழியில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்கும். ஒரு பொன்னான நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமையுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் புதிய புதிய இன்ஸ்ட்ருமெண்ட் சம்பந்தமான விஷயங்களை உங்களது தொழிலில் இன்னைக்கு நீங்க வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த முயற்சி செய்வீங்க. அதுக்காக சில பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அரசு தொடர்பான சில விஷயங்களில் சலுகைகள் மற்றும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமைய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் வியாபாரம் கூட்டு வியாபாரமாக இருந்தால் இன்னைக்கு பொருட்சேர்க்கை உங்களது வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் உங்களது காரியங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தினமா உங்களுக்கு அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ பற்றின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். மீண்டும் நாளை தினம் வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நமது கன்னியுடைய ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.